அனைவருக்கும் வணக்கம். செக்யூர் வால்ட் பான்ப்ரோக்கிங் சாஃப்ட்வேர், நகை அடகுக்கடை சாஃப்ட்வேர் டெமோ லாகின் பண்ணி எப்படி செக் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போங்க. நம்ம கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் டெமோ லிங்க் வாட்ஸ்அப்பில் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். அந்த டெமோ லிங்க் வந்து டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணணுங்க. என்டர் பண்ணால் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்குங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருப்போம். அப்படி இல்லைன்னா எங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். இது வந்து கேப்சா செக்யூரிட்டி கோடுங்க. எவ்ரி டைம் கேட்கும். அது கொடுத்துட்டு லாகின் பண்ணோம் அப்படின்னா நம்ம செக்யூர் வால்ட் பான்ப்ரோக்கிங் சாஃப்ட்வேரோட மெயின் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். இது வந்து வெல்கம் மெசேஜ். தேங்க்யூ ஃபார் யூஸிங் செக்யூர் வால்ட். யுவர் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இஸ் அவர் ப்ரியாரிட்டி. ஹேவ் ஏ கிரேட் டே. இந்த மெசேஜ் எங்கேயாவது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா க்ளோஸ் ஆகிடுங்க. இந்த டேஷ்போர்டில் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபார்ம்ஸோட ஷார்ட்கட்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட் புதிய ரசீது அப்படின்னா நியூ லோன் போடுறதுக்கான ஷார்ட்கட்டு. வாபஸ் ரசீது அப்படின்னா க்ளோஸ் லோன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட்டு. மொத்த கடன் வாபஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் வந்து மல்டிபிள் லோன்ஸ் வச்சுருந்தார் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு 10 லோனுக்கு மேலே வச்சுருக்காரு, ஒரு 4 லோனை க்ளோஸ் பண்ண வராருன்னா அந்த கஸ்டமர் நேமை போட்டுட்டு நம்ம அவருக்கு கீழே அந்த 4 லோனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேயே டோட்டல் பார்த்துட்டு அவருக்கு சொல்லிடலாம் ஈஸியாக. இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு லோனும் க்ளோசிங் வந்து நோட் பண்ணி மேனுவலாக கால்குலேட் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே மொத்தமாகவே க்ளோஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால். அதுக்கான ஷார்ட்கட்டுங்க. அடுத்தது வந்து வங்கி ரீப்ளேஸ், பேங்க் ஆர் ப்ரைவேட் ரீப்ளேஸ் இருந்ததுன்னா லோன் நம்ம என்ட்ரி பண்ணுறது. வங்கி வாபஸ், பேங்க் லோன் க்ளோஸ் பண்ணுறது. வரவுப்பற்று ரெகுலராக நம்ம வந்து நம்ம கடைக்கான வரவுப்பற்று ஃபினான்ஷியல் என்ட்ரிஸ் போட்டுக்கிறதுங்க, அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி. அதுக்கடுத்து செலவு விவரம், அதே மாதிரி கடைக்கான செலவு விவரம், சம்பள செலவு, வாடகை செலவு, இதர செலவு, அந்த மாதிரி எந்த செலவுனாலும் என்ட்ரி பண்ணிக்கிறது. அதுக்கான ஃபார்ம் ஷார்ட்கட்டுங்க. இங்கே வந்து கம்பெனி நேம் வந்துடுங்க. கீழே வந்து சாமி படம், நம்ம எந்த படம் வேணாலும் மாற்றிக்கலாங்க, சாமி படம் வச்சுக்கலாம். ரைட் சைடு இருக்கிறது வந்துங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ரிப்போர்ட்ஸோட ஷார்ட்கட்ஸ் வந்து வச்சுருக்கோம் இருக்குங்க. அதில் தினசரி குறிப்பு, டெய்லி தினசரி குறிப்பு பார்த்துக்கிறது. வேன் வட்டி, தினசரி கையிருப்பு தொகை, டெய்லி எவ்வளோ நமக்கு அமௌண்ட் எவ்வளோ இருக்குங்கிறத டினாமினேஷன் போட்டு சேவ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது அடகு லெட்ஜர், அடுத்தது ஸ்டாக் செக்கு, கடன் வரவு பற்று பதிவேடு, ஸ்டாக் நோட் எடை வீதம், ரசீது நகல் ரீபிரிண்ட் எடுக்கிறதுங்க, ரெசிப்ட்டு அண்ட் பேக் சைடு பிரிண்ட் எடுக்கிறது இதில் இருக்குங்க. அடுத்து வாடிக்கையாளர் பதிவேடு. இதில் வந்து ஒரு கஸ்டமரோட ஃபோன் நம்பர் போட்டு அவங்க ஒரு கஸ்டமரோடது எவ்வளோ இது வரைக்கும் வரப்பட்டு, இது வரைக்கும் எவ்வளோ லோன் போட்டிருக்காங்க, எவ்வளோ ஆக்டிவில் இருக்குங்கிறது இதில் போய் பார்த்துக்க முடியும். கடன் பற்று பதிவேடு, கடன் பற்று, கடன் நம்ம லோன் கொடுத்த லோனோட டீட்டெயில் ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்கலாம். கடன் முடிவு பதிவோடு வந்து கடன் முடிவு ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்கலாங்க. அடுத்ததுங்க இங்கே ஒரு ஏரோ வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இன்னொரு டேஷ்போர்டு இருக்குங்க. இது வந்து அட்வான்ஸ்டு டேஷ்போர்டு, டீட்டெயில்டு அட்வான்ஸ்டு டேஷ்போர்டு. இது கிளிக் பண்ணுங்கன்னா நம்ம இந்த டேஷ்போர்டுக்கு ஓப்பன் ஆகுங்க. நம்ம அந்த டேஷ்போர்டு வேணாலும் டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம், இது வேணாலும் டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். இந்த டேஷ்போர்டு என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணும்போதே டெய்லி இன்றைக்கி வந்து எவ்வளோ நம்ம ரசீது, எத்தனை ரசீது போட்டிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கடன் கொடுத்துருக்கோங்கிறது இங்கே தெரிஞ்சிடும். அதே மாதிரி வாபஸ் ரசீது இன்றைக்கி எவ்வளோ ரசீது க்ளோஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்து வரவு வந்திருக்குங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது பேங்க்கில் ரீப்ளேஸ் பண்ணது இன்றைக்கி எத்தனை ரசீது, எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது இருக்கும். அடுத்தது பேங்க்கில் வாபஸான அமௌண்ட்டு ரசீது இருக்குங்க. அடுத்தது இருப்பு தொகை, கையில் எவ்வளோ இருப்புங்கிறது எக்ஸாக்டாக தெரிஞ்சிருங்க இதில். அதுக்கடுத்தது ஸ்டாக் நோட், எவ்வளோ ஸ்டாக் இது வரைக்கும் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கடுத்தது வந்து இது வரைக்கும் எவ்வளோ நம்ம ரசீது திருப்பி இருக்கோம், எவ்வளோ அமௌண்ட்டு திருப்பி இருக்கோங்கிறது இருக்கும். அதுக்கடுத்தது இன்றைக்கி வந்து தங்கம் எத்தனை லோன் வச்சுருக்கோம், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வச்சுருக்கோம், அதுக்கான வெயிட். அடுத்தது வெள்ளி, அடுத்த ப்ராடக்ட் வெள்ளிக்கான எவ்வளோ லோன் வச்சுருக்கோம், எவ்வளோ குவான்டிட்டி வச்சுருக்கோம், எவ்வளோ வெயிட்டுங்கிறது தெரிஞ்சிருங்க. கீழே இருக்கிற சார்ட் வந்து கடந்த 30 நாட்களான புதிய மற்றும் வாபஸ் செய்த கடன்கள், நியூ லோன் போட்ட, க்ளோஸ் லோன் போட்ட, டோட்டல் நம்பர் ஆஃப் லோன்ஸ் அண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது அந்த சார்ட்டில் தெரிஞ்சிருங்க. கடந்த 30 நாளுக்கான டேட்டா வந்து இதில் வருங்க. இதில் நம்ம கர்சர் காமிக்கும் போது அங்கே தெரியுங்க எவ்வளோ. க்ரீனில் இருக்கிறது வந்து நியூ லோன் போட்டது, புது கடன் பற்று.
ரெட்டில் இருக்கிறது வந்து வாபஸ் கடன். அடுத்த சார்ட் ஸ்க்ரோல் பண்ணும்போதுங்க கடந்த 12 மாத புதிய மற்றும் வாபஸ் செய்த கடன்கள் ஒவ்வொரு மொத்தம் கடைசி 12 மாதத்துக்கான ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ ரசீது போட்டிருக்கோம் எவ்வளோ திருப்பியிருக்கோங்கிற டீட்டெயில் வந்து அடுத்த சார்ட்டில் இருக்குங்க. இது வந்து அட்வான்ஸ்டு டேஷ்போர்டு. இது யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். சுவிட்ச் டேஷ்போர்டு கொடுத்து இந்த டேஷ்போர்டை யூஸ் பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம். எது வேணாலும் டிஃபால்ட்டாக நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இதுதான் வந்து பேசிக் நம்ம டெமோ லாகின் பண்ணி உள்ளே பார்க்க வேண்டிய விஷயங்க. லெஃப்டில் வந்து இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒரு மெயின் மெனு. இந்த ஏரோ கிளிக் பண்ணுங்கன்னா அந்த மெயின் மெனு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுங்க. முகப்பெட்டிங்கிறது டேஷ்போர்டு அதுக்குள்ளே 2 இருக்குது, 2 சப் மெனு. அந்த மாதிரி ஒவ்வொரு மெயின் மெனுக்குள்ளேயும் நிறைய சப் மெனுஸ் இருக்குங்க. அந்த சப் மெனுக்குள்ளே போய் பார்த்து நம்ம ஒவ்வொரு ஃபார்மும் யூஸ் பண்ணிக்க முடியும். ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இது கிளிக் பண்ணால் கொலாப்ஸ் ஆகிடுங்க. இதில் கர்சர் நம்ம கொண்டு போனோம்னாவே ஒவ்வொரு மெனுக்கான இதுவும் காமிக்குங்க.